டேஸ்ட்டு சூப்பராக இருக்குடா. இதை விட டேஸ்ட் அதிகமாக வேணா பாதி வெல்லம் பாதி ஜீனி போட்டால் இதை விட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். யூடியூப்ல எடுத்தாங்க பால்கோவா செய்யறாங்க. 2 விதமா செய்யலாம். நான் சீக்கிரமா செய்யற மெத்தட்ல தான் செஞ்சிருக்கேன். அப்ப இன்னொரு மெத்தட் கொஞ்ச நாள் கழிச்சு வீடியோல செஞ்சு காமிக்கலாம். 1 லிட்டர் பால் ஊத்திருக்கோம். இது நல்லா கொதிக்கட்டும். பால் நல்லா கொதிக்குது. இப்போ பாலை தரைய வைக்கணும். கொஞ்சம் எஞ்சம் புரிஞ்சுக்கலாம். எங்க கிட்ட வினிகர் இல்ல, உங்ககிட்ட வினிகர் இருந்துச்சுன்னா சேருங்க, சீக்கிரமா கரைஞ்சிரும். பாருங்க பால் தனியா பிரிஞ்சிருச்சு. தண்ணியை மட்டும் தனியா மோந்து எடுத்துடலாம். இந்த பாலை மறுபடியும் அதே சட்டிலேயே போட்டுடலாம். இது கூட நான் இனிப்புக்கு வெல்லம் சேர்த்திருக்கேன். உங்ககிட்ட நாடு சக்கரை இருந்தா அது சேர்த்துக்கோங்க, சீனி வேணும்னா அதுவும் சேர்த்துக்கோங்க. இது நல்லா கரைஞ்சு கெட்டியாகட்டும். உண்மையிலேயே சொல்லணும்னா எனக்கு பாலாட பிடிக்காது. இது எங்க அம்மாவுக்கு தான் நான் செஞ்சு கொடுக்க போறேன். 2 ஏலக்காவை பிச்சு போட்டுக்கலாம். பொடிசாட்டினா பாதாம் சேர்த்துக்கலாம். இப்போ நெய் சேர்த்துக்கலாம். சூப்பரா பால்கோவா ரெடி ஆயிடுச்சு. ஆஃப் பண்ணிடலாம். அம்மா நீ சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுமா.